சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தற்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதில் 87.13% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 0.27% அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்பொழுது நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 87.13% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில சென்னை மாநகராட்சியின் கீழே இருக்கக்கூடிய 35 மேல்நிலை பள்ளிகள்ல 4998 மாணவர்கள் 12ஆம் பொதுத் தேர்வை எதிர்கொண்டிருந்தனர். தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரையில 4355 மாணவ மாணவியர் இதுல தேர்ச்சி பெற்று 87.13% தேர்ச்சி விகிதமாக பெற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் 0.27% இந்த தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கிறது. முக்கியமாக 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேல்நிலை பள்ளி 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறது. சென்னை மாநகராட்சி அளவுல நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி 100%, அடுத்தபடியாக அப்பாசாமி தெருவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி 98%, திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி 96.43% எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் முதல் மதிப்பெண் என்பது 578 ஆகவும், இரண்டாவது மதிப்பெண் 575 ஆகவும், மூன்றாவது மதிப்பெண் 573 ஆகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடங்கள்ல 100% மதிப்பெண் பெற்ற மாநகராட்சி பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது வணிகவியல்ல 16 மாணவ மாணவியர்களும், கணினி பயன்பாடுகள்ல 14, பொருளாதாரத்துல 12, கணினி அறிவியல்ல 9, கணக்கியல்ல 2, புவியியல், கணிதம், விலங்கியல்ல தலா ஒரு மாணவ மாணவியர்கள் 100% மதிப்பெண்ணாக பெற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதத்தை காட்டிலும் 0.27% தேர்ச்சி விகிதம் என்பது உயர்ந்திருக்கிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.